இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரியப்பாவுக்கு ஆயுஷ்மான் பூஜை பண்ணா அவருக்கு இருக்கிற கண்டம் போய் ஆயுசு நீடிச்சிருக்கும்னு சொன்னாங்க. அப்போ அந்த பூஜை உடனே பண்ண வேண்டியதானே? இப்ப வந்திருக்கிற பிரச்சனையே அதனாலதான். என்ன சொல்ற? அந்த ஆயுஷ்மான் பூஜைய ஒரு அப்பா அம்மாவோட சேர்ந்து அவங்க பசங்க தான் பண்ணணுமா. which means தனா தான் பெரியப்பாவுக்காக இந்த பூஜை பண்ணணும். நானா? ஆமா. ஜோசியர் இப்படி சொன்ன உடனே வீட்ல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வழக்கம் போல அத்தா அதெல்லாம் முடியாதுன்னு பழைய கதையெல்லாம் சொல்லி பெரியப்பா கோவத்தை இன்னும் தூண்டி விட்டுட்டாங்க. பெரியப்பாவும் தனா இங்க வந்து அந்த பூஜைலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் மாயா? ஏன் அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு? உன்னையும் அவர் பொண்ணு இல்லைன்னு சொல்றாரு. பெத்த பொண்ணு என்னையும் விலக்கி வைக்கிறாரு. அவருக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன். ஆனா அவரே வேண்டான்னு சொல்றாரு. நான் என்னதான் பண்ண முடியும்? தனா, அழாத. சீக்கிரம் மாமா மனசு மாறும். இப்ப இந்த பூஜையை எப்படி பண்ண போறீங்க? கண்டிப்பா பண்ணிதானே ஆகணும். ஆமா, பண்ணிதான் ஆகணும். அதுவும் இத தனா தான் பண்ண போறா. தனாவா? தனா தான் பண்ணக்கூடாதுன்னு மாமா சொல்லிட்டாருல, அப்புறம் எப்படி பண்ண முடியும்? இல்ல, அவரு கோவத்துல சொல்றாரு. ஆனா அவர் உயிருக்கு எதுவும் ஆக கூடாதுல்ல. சோ தனா தான் அந்த வீட்டுக்கு வந்து பெரியப்பாவுக்காக எல்லா சடங்கும் பண்ண போறா. நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ள வர முடியும்? கண்டிப்பா என்ன உள்ள விட மாட்டாங்க. நீ எப்படி நான் பண்ண முடியும்னு நினைக்கிற? முடியும்னு நினைச்சா எதையும் செஞ்சு முடிக்க முடியும். நம்பிக்கை இருந்தா போதும். கண்டிப்பா நான் உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். நீதான் பெரியப்பாவுக்காக எல்லாத்தையும் செய்ய போற. அப்ப ஆல்ரெடி ஏதோ பிளான் பண்ணிட்டேல்ல? இப்போதைக்கு 3 சுமங்கலிய வச்சு இந்த பூஜையை பண்ணலான்னு ஜோசியர் மூலமா பெரியப்பா கிட்ட சும்மா சொல்லி பூஜை பண்றதுக்கு சம்மதம் வாங்கியாச்சு. ஆனா தனாவை எப்படி கூட்டிட்டு போய் எல்லா சடங்கையும் பண்ண வைக்க போறேன்னு நான் இன்னும் யோசிக்கல. நீ ஏதோ சொல்ற. என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அப்பாவுக்கு எதுவும் ஆக கூடாது. அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன். என்ன பிளான் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் சொல்றேன். நீங்க ரெடியா இருங்க. வரேன். சார், நீங்க இங்க என்ன சார்? சும்மா உன்னை நல்லா விசாரிக்க வந்தோம். ரொம்ப ஜாலியா இருக்க போல. இன்னையோட ஜாலியெல்லாம் முடிஞ்சது, கிளம்பலாமா? எங்க சார்? ஏன் சொன்னாதான் வருவியா? சார் சொல்லுங்க சார். டேய் வாடா. சொல்லிட்டே இருக்கா? என்ன சார் மேல எல்லாம் கை வைக்கிறீங்க? டேய் வாடானா வாடா. சார் மேல இருந்து கை எடுங்க சார், வரேன். டேய் என்னடா எடுத்து பேசுற? வாடா. ஏய் வாண்டா வாடா. சார் விடுங்க சார். வாடா. சார் வாடா. கை எடுங்க சார். ஸ்டேஷனுக்கு வா சொல்றேன். விடுங்க சார். அங்க வா. அத்தை வா வா. அப்பா சார், வாடா. என்ன விடுங்க சார். சார் 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 நிறுத்துங்க சார். நிறுத்துங்க சார். என்ன சார் பண்றீங்க? அவனை விடுங்க சார். இன்ஸ்பெக்டர், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவனை ரூம்ல பூந்து எடுத்துட்டு வரீங்க. இன்னையோட இவன் ஜாமீன் முடியுது. நான் எப்படி இவனை நீங்களே ஸ்டேஷனுக்கு கொண்டாந்து விட்டுருக்கணும். இவன் எங்கேயும் தப்பிச்சு ஓடிட கூடாது பாருங்க. அதான் நானே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன். அதுக்கு இப்படிதான் வீடு ஏறி வருவீங்களா? அதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? குற்றவாளி அரெஸ்ட் பண்ற எல்லா ரைட்ஸ் எனக்கு இருக்கு. இவனை கோர்ட்ல ஒப்படைக்கிறேன். எதுவா இருந்தாலும் அங்க வந்து பேசிக்கங்க. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், ரொம்ப தப்பு பண்றீங்க. ஏன் வீடு ஏறி வந்து ஏன் வீட்டு பையனை கூட்டிட்டு போறீங்க? உங்க மேல நான் கேஸ் போட வேண்டியது இருக்கும். நான் ஒன்னும் கூட்டிட்டு போல, அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன். அடுத்த பொண்டாட்டிக்கு தாலி கட்ட பார்த்தவனா மாலை மரியாதையோட கூட்டு போவாங்களா? பையனை சரியா வளர்க்காம என் மேலே கேஸ் போடுன்னு சொல்றீங்க. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கங்க. ஏய் வாடா. சார் வா சார் வாடா. ஏன்னா கொஞ்சம் இருங்கோ. நம்ம பொண்ணு டியூஷன் போகணும். அவளை சத்த இறக்கி விட்டுட்டு போறேலா? நானே ரகுராமையா வீட்டுக்கு ஆயுஷ்மான் பூஜை பண்ண போயிட்டு இருக்கேன். நான் நேரத்துக்கு போகணுமா? நீ பஸ்ல கொண்டு போய் விட்டுடுமா? அப்பா பஸ்ல போனா டைம் ஆகும்பா. ஏன்னா போற வழிதானே, சத்த விட்டுட்டு போங்களேன். எங்கேயாவது அவசரமா போறச்சதான் 1008 வேலை சொல்லுவீங்க. சரி வாமா, வா வா. சரி போயிட்டு வா.
என்னப்பா வெறிச்சோடி இருக்கு? வீட்ல யாரையும் காணோம்? இவ்வளோ ஈஸியா வந்து மாட்டிக்கிட்டியே. அப்போ நிஜமா உனக்கு காக்கா வலிப்பு இல்லையா? உன்னை வீட்டுக்குள்ள கொண்டு வரத்தான் வலிப்பு வந்த மாதிரி நடிச்சேன். மாட்டிக்கிட்டியா? யார் நீங்கெல்லாம்? உங்களுக்கு என்ன வேணும்? டேய், இன்னைக்கு ரகுராம் வீட்ல அவர் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஆயுஷ்மான் பூஜை பண்ண போறீங்கல்ல? நல்ல விஷயம், சிறப்பா பண்ணுங்க. ஆனா போகும்போது உங்க கூட இவனும் வருவான். ஐயா, யார் இவரு? என்ன பண்ண போறீங்க? ஏன் ஜோசியரே இத்தனை கேள்வி கேக்குறீங்க? அவன் எதுக்கு வர்றான், என்ன பண்ண போறான், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ரகுராமுக்கு ஏதோ கண்டக சனி இருக்குன்னு கணிச்சு சொன்னீங்களாமே. மத்தவங்களுக்கு கணிக்கிற நீங்க உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு கணிக்கிறது இல்லையா? சரி, உங்களை விடுங்க. உங்க பொண்ணோட நேரம் எப்படி இருக்குன்னு கணிச்சிங்களா? இப்போ உங்க பொண்ணோட நேரமும் சரியில்லை. என்ன பண்ற? என் பொண்ணை விட்டுருங்கோ அம்மா, என் பொண்ணை விட்டுருங்கோ அம்மா. சத்தம் போட்டேன்னு வையே, கண்டக சனி உன் பொண்ணுக்கு தான் வரும். டேய், இவளை கட்டி போடுங்கடா. சரிங்க. ஏய், ஐயோ, அம்மா, என் பொண்ணை ஏய், விட்டுருங்கோ அம்மா. என் பொண்ணை விடுங்க. சும்மா இரு. உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் அம்மா. சும்மா என் பொண்ணை இரு. விட்டுருங்கோ. அம்மா, வேண்டாம்மா. உட்காரு. ஐயோ, உட்காரு. என் பொண்ணை விட்டுருங்கோ. விடுங்க. அம்மா, கண்ணு, இத பாரு, என் பொண்ணை விட்டுருங்கோ அம்மா. ரகுராமுக்கு நீ சொன்ன மாதிரி நேரம் சரியில்லை. அவன் உயிர் போக போகுது. அதையும் நான் தான் எடுக்க போறேன். அதுக்குதான் இவரை உன் கூட அனுப்புறேன். அங்க ஏதோ ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இவன் ரகுராம் கதையை சத்தம் இல்லாம முடிச்சிருவான். நீ இவனை உன் கூட கூட்டிட்டு போனா மட்டும் போதும்.